நீங்க சாஃப்டான ஆள், அன்பான ஆள்னா சௌந்தர்யாவில நல்லா மூஞ்சி வச்சு தைக்கணும்னு சொன்னாரு. அப்ப இந்த கோவம் எங்க சார் வந்தது? விட்டானுங்க மக்களே, முடிச்சு விட்டானுங்க. வேற மாதிரி தலைவன் வந்துட்டு இனிமேலாம் சத்தியமா சொல்றேன், அடுத்த வாரம் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியல. போக ஒரு பேச்சு, அந்த விஜய் சேதுபதி சார் பேசுற பேச்சை வச்சு அவருக்கே தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கிறதுக்கு நமக்கு மரியாதை இல்லடா, நம்ம கேம் ஒழுங்கா விளையாடல, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம், இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா மரியாதை போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கண்டிப்பா அவர் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு தலைவன் வந்துட்டு என்ன சொல்லுவாரு, ஒரு எப்படின்னா ஒரு அட்வைஸ் மாதிரி தான் கொடுப்பாப்ல. சார் இப்படி பண்றீங்க சார், அதை கொஞ்சம் மாத்திக்கங்க சார் அப்படிங்கிற மாதிரி. ஏங்க சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப இருக்க ரேஞ்சில ஏங்க சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது பண்ண கூட தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம விஜய் சேதுபதி சாரு. அண்ட் பாவம் யாரு சொல்றேன்னு நல்லாவே தெரியும், எங்கள் ஐயா சரிங்க ஓகே சரிம்மா ஓகே அந்த மாதிரி வந்து தலை வந்துட்டு எதுக்கு எடுத்தாலுமே எந்த கோவமே படாம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாருல, அவரை பத்தி தான் பேச போறோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து காமிச்சிருக்கானுங்க. இந்த கேள்வி வந்து நேத்தே கேட்பாங்க, நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா எங்கடா இருந்தாரு கேப்டன் இருந்தாரா, கன்ஃபார்மா இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் தோணுச்சு. கண்டிப்பா வந்து கேப்டனுங்கிறது ஒரு என்ன ஒரு எங்கிட்டுமே ஒண்ணுமே அட்ரஸ் பண்ணல. தலைவன் வந்துட்டு எங்கேயாச்சும் இருந்தாரா, கேப்டன் மாதிரி எங்கேயாச்சும் இருந்தாரான்னு கேட்டா எங்கிட்டுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் சௌந்தர்யா பத்தி கிளிகிளின்னு கிழிச்சு வச்சிருப்பார் போலக்கு. நான் சத்தியமா அதை லைவ்ல பாக்கல, தலைவனுக்கு வந்து பிடிச்சி விட்டானுங்க. நான் கண்டிப்பா அந்த இது ஒரு லைவ்ல பாக்கல, இல்லைன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பேன். இந்த மேட்டர் நடந்தது எனக்கு சுத்தமா தெரியாது. நீங்க எது லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, அந்த மேட்டர் நான் வந்துட்டு சொல்றேன். ரெண்டாவதா இப்ப அந்த ஒரு ப்ரோமோல என்ன நினைச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைவ்ல நடந்த மேட்டரே எனக்கு தெரியாம போச்சு. நெக்ஸ்ட் யார் இந்த வாரம் எவிக்ஷன் ஆவரா, ஓகே நேத்து வந்து சத்யா ஆனாங்க, இன்னைக்கு தர்ஷி ஆகுறாங்க. அண்ட் இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல யாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்றாங்க நம்ம கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் கேட்க, நம்ம மஞ்சரி மேம் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டாங்க, அச்சோ செம்மையா ஒரு டைலாக் போட்டுட்டாங்க. வழி நடத்துறது வந்து எங்களெல்லாம் வழி நடத்துற கேப்டனா இருக்கும், ஆனா இந்த வாரம் கேப்டனை நாங்க வழி நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நம்ம மஞ்சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிசப்பாயிண்டடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்றாரு. கேப்டனையே மறந்துட்டாரு, கேப்டனாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம தலைவன் வந்துட்டு சொல்றாப்ல, தலைவன் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துக்குமார் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கேப்டனா ஒரு மரியாதை கொடுப்பாங்க, இவருக்கு வந்து பரிதாபங்க பாக்குற மாதிரி இருக்குது, ஒரு பாவம் பாக்குற மாதிரி இருக்குது, அவரை பார்த்தாவே பாவம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே கேட்டா மரியாதை கொடுப்பாங்க, கேப்டன் தான் மரியாதை கொடுப்பாங்க, இவரை பார்த்தா வந்து பாவமா இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா அவர் பண்ற செயல்கள்லாம் அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தலைவன் வந்துட்டு முத்துக்குமார் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் தலைவன் சொல்றாரு, இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல, என்ன சௌந்தர்யா பத்தி இப்படி பேசி வச்சிருக்கானா, டேய் ஆளுக்கு வயசுக்கு மரியாதை, டேய் என்னடா ரஞ்சித் பையலே என்ன பண்றீங்க, என்ன அப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி எதுவும் பேசியிருக்காங்க, முன்னாடி பேசல. சௌந்தர்யா அந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, பார்த்தோன்னே இந்த ஒரு மேட்டர் விஜய் சேதுபதி சார் சொன்னோன்னே ஷாக் ஆயிடுச்சு நம்ம சௌந்தர்யா. என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாஃப்டா அன்பா எல்லாமே இருக்கிறதெல்லாம் கரெக்ட், அது எல்லாமே வந்துட்டு சாஃப்டா அன்பா இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா நீங்க சாஃப்டா அன்பா இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்றீங்க, ஆனால் சௌந்தர்யா மூஞ்சில வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னீங்க. அப்ப எங்க கோபம் வந்துச்சு, அப்ப எப்படி கோபம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. மேபி வந்துட்டு இது எதனால சொல்லியிருப்பான்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு கோவம் வராது சார், நான் வந்துட்டு இப்படிதான், நான் வந்து பாசமா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாரா என்னன்னு தெரியல. மேபி இதை வந்துட்டு சொன்னனால வந்து தலைவனுக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. ஏன்னா சாஃப்டா அன்பா இருக்கிறதெல்லாம் சரிதான், சாஃப்டா அன்பா இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஓகே நான் ஏத்துக்கிறேன். ஆனா சௌந்தர்யா மூஞ்சில வச்சு தேப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப எங்க இருந்து கோவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து தரமா கேட்கிறாப்புல. நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். டேய் என்னடா இப்படி பேசி வச்சிருக்கியே, என்னடா பொண்ணுன்னு கூடயே அலைஞ்சிச்சு, பாவடா அதுக்கு போய் துரோகம் பண்ணிட்டியடா. அந்த ஒரு ரியாக்ஷன் அந்த ஒரு கேமராமேன் காமிச்சா பாருங்க, வேற மாதிரி அந்த ரியாக்ஷன் சௌந்தர்யாக்கு. நேத்தே நம்ம ரியாக்ஷன்லாம் நம்ம சௌந்தர்யா எப்படி போட்டாங்கன்னு நல்லா தெரியும், மக்கள்லாம் நல்லா சொம்பு தட்டினது நல்லா தெரிஞ்சு. அண்ட் நம்ம கைத்தட்டுறத சொன்னேன், சொம்பு தட்டுறதுல கைத்தட்டுறத சொன்னேன், அது கொஞ்சம் வளர்த்தி அப்படியே வந்துருச்சு, பிஆர் டீம்ஸா வேலை செஞ்சனால அப்படியே வந்துருச்சு. ஓகே விடுங்க, அது ஒரு பக்கெட் இருக்கட்டும், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு க்ளூ வந்துச்சுன்னா. அண்ட் இப்ப இந்த வாரத்துல தர்ஷிகா வந்து வெளியில போறாங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி கேப்டன்சி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். நாளா எனக்கு கேப்டன் இருந்தாரா அப்படிங்கறதே டவுட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஒரு சௌந்தர்யா பத்தி பேசினது யாராச்சும் லைவ்ல பார்த்திருந்தா கொஞ்சமாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.